இவங்க கொடுக்க போறேன் பெரிய என்ட்ரி. சலாமா, நமஸ்தே, நமஸ்காரம், வணக்கம். நான் தான் உங்கள் MK எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம துபாயில் இல்லை, தேரா துபாய் துபாய்னு சொல்கிற ஒரு சைட்டை தான் விசிட் பண்ண போகிறோம். ஓல்டு கோல்டு சூக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். துபாய்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது லக்ஸரி கார், பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட், அந்த மாதிரி தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த வீடியோவில் அதெல்லாம் இல்லாமல் நான் காமிக்க போகிறது ரியல் துபாய் அண்ட் ஓல்டு துபாய். ஸோ நான் இப்போது நிற்கிற பிளேஸ் வந்து கிராண்ட் சூக்னு சொல்லுவாங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து இது கிராண்ட் சூக்கோட என்ட்ரன்ஸு. நம்ம அல்சிஃப்க்கு ஓல்டு துபாய்க்குன்னு சொல்கிறது இதுதான். ஸோ இங்கே வந்து ஆப்ரா போட்டு, இந்த க்ரீக் வரைக்கும் போகிற மாதிரியான ஆப்ரா போட்ஸு, 1 dirham போட்ஸ் எல்லாமே இங்கே நிறைய பார்க்கலாம். அண்ட் நிறைய டூரிஸ்டும் இங்கே நிறைய இருப்பாங்க. துபாய் க்ரீக்கில் ஆப்ரா ரைடு இந்த ஸ்மால் போட்டில் பண்ணும்போது பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் வரும். லோ காஸ்ட்டு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதுதான் ரியல் துபாய் மேஜிக். அப்படியே நமக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் கோல்ட் சூக்கு பனியாஸ்ன்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சைட் மட்டும்தான் பார்க்குறோம். ஓல்டு துபாய் இந்த கிராண்ட் சூக்கு உள்ள என்ன இருக்குது இதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் கிராண்ட் சூக்கோட என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க கிட்ட போகலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலுங்க. ஓல்டு பில்டிங்ஸும் ஸ்மால் ஷாப்ஸும் அப்புறமா லோக்கல் பீப்புள்ஸ், இதுதான் துபாயோட ஹார்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஓல்டு பில்டிங்காக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க இந்த டிசைன் பண்ணி வச்சுருக்கிறது, இந்த டிஸ்பிளே பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். நமக்கு பார்க்க வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். எனக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போது நான் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தால் ஒரு டைம் ட்ராவல்குள்ளே வந்த மாதிரி, ஏதோ நம்ம ஃபியூ இயர்ஸ் பேக் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறமா இங்கே நிறைய ஷாப் இருக்குது. பர்ஃப்யூம் ஷாப் இருக்குது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, கஃபெட்டேரியா, அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்தியன் பேஸ்டு தான் இருக்கும். இந்தியன் ஸ்நாக்ஸும் இருக்குது. பானிபூரி பர்கர். அப்படியே நேராக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஷாப்ஸு, அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஸ்பைசஸ் ஷாப்பு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மோஸ்ட்டாக இந்த துபாய் குனாஃபா சாக்லேட் எல்லாம் கிடைக்கும். ஒரிஜினல் சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் அட்ராக்ஷனுக்காக இந்த மாதிரியான ஸ்மெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்பைசியோட ஊதோடு இருக்கும். நல்ல வெரைட்டி இன்னும் நிறைய இருக்கும். துருக்கி டிசைனும் அரபிக் டிசைனும் பிளேட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இந்த அபாயாஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய இந்த ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த ஏரியாவில் வந்து மோஸ்ட்லியாக ஷூட்டிங்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸஸும் இருக்குது. அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. நான் லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அங்கேருந்து சாப்பிட்டு நேராக கிளம்பி அல்சிஃப்க்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஐடியாவில் அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டேன். கண்டிப்பாக ஃபுட்டு பற்றி சொல்லி ஆகணும். இங்கே எல்லா வெரைட்டி ஃபுட்டும் இருக்கும். இந்தியன்ஸு இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டும் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ நான் இந்த அழகான ஒரு வியூவை பார்த்துட்டு செம்மையாக இங்கேருந்து சாப்பிட்டு நேராக அல்சிஃப்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். முன்னாடி இருக்கிற க்யூ பார்க்காம பின்னாடி இருக்கிற பில்டிங்கை பாருங்கள், அங்கே தான் நம்ம போக போகிறோம். என்னடா இது க்யூ நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இந்த க்யூ தான் நான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன். க்ரீக்கு ஆப்ராலேருந்து போகிற மாதிரியான போட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அங்கே அதுக்காக தான் அந்த க்யூ நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த இதில் போவாங்க. அங்கே வேறு வெரைட்டியான ஃபீல் அங்கே அவங்க எடுப்பாங்க. இது அல்சிஃபோட என்ட்ரன்ஸு. நம்ம இங்கே வந்தாலே இந்த ஓல்டு பில்டிங்ஸ் பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். அப்படியே நான் காமிச்சிட்டு வர பாருங்கள். நீங்கள் உள்ளே என்ட்ரன் ஆனாலே நம்ம வேறு ஒரு டைம் ட்ராவல்குள்ளே வந்த மாதிரியோ அந்த ஃபீலில் தான் நம்ம போவோம். அவ்வளோ அழகாக சின்ன கடையாக இருந்தாலும் யூனிக்காக அந்த ஒரு டிசைனிங்கில் ஷாப்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. நான் ஷாப்ஸையும் உங்களை உள்ளேருந்து காமிக்கிறேன். அழகான பேக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான இருக்கும் எல்லாமே ஃபீல். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே பெஸ்ட்டான பிளேஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. பிளேஸே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ ஒரு சினிமேட்டிக் வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு சீன்ஸு சாங்ஸ் வீடியோ எடுக்கிறீங்கனாக்கா இங்கே எடுத்தீங்கனாக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா ஷாப்ஸுமே ஓல்டு சினிமேட்டிக் லுக்கில் இருந்தாலும் உள்ளே ரொம்ப டெக்கரேட்டாக அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப யூனிக் திங்கிங்கில் இந்த மாதிரி பிளேட்டாகவும் இருக்கட்டும் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி இன்னும் யூனிக்காக ஸ்பைசஸும் இருக்கட்டும், சாம்பிராணி இந்த மாதிரி ஊதோட ஸ்மெல்லாகவும் இருக்கட்டும், ஒரிஜினலாக இங்கே கிடைக்கும் நல்லா. அதுக்கப்புறமா நிறைய ஜுவல்லரி ஷாப் பார்க்கலாம். அந்த மாதிரி பேக், ஹேண்ட்பேக், கீ செயின்ஸ் அந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் கூட நீங்கள் பிராண்டடாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி நிறைய ஃபாரினர் பார்க்கலாம். அதர் கண்ட்ரியோட பீப்புள்ஸும் இருப்பாங்க, நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க இந்த ஃபுல் ஏரியா கவரில். இந்த துபாயில் என்னென்னா டூரிஸ்ட் கைடு பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் கைடு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க ஃப்ரான்ஸா, ஜப்பானா, சைனாவாக இருந்தாலும் அவங்களுக்கு கைட் பண்ணுற பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் அது பார்க்கலாம். அவங்க குரூப்பாக வருவாங்க. டூரிஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாமே குரூப்பாக வருவாங்க. ஸோ அவங்கள டூரிஸ்ட் கைடு வந்து ப்ராப்பராக இந்த பிளேஸை பற்றி டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு இங்கே என்னெல்லாம் இருந்துச்சு, இது எதுக்காக இந்த பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, எதனால் இது இந்த மாதிரி இப்போ ஷாப்பாக மாறி இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த பில்டிங்ஸு இந்த ஃபுல் இந்த ஓல்டு வைப் செட் இருக்கு இல்லையா, இதுதான் துபாய் ஓல்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிற துபாய் இப்படி தான் இருந்துச்சுன்னு ஒரு அடையாளம். உங்களுக்கும் இந்த அல்சிஃப் ஸ்ட்ரீட்டோட இந்த பில்டிங்கோட ஸ்டோரி எல்லாமே வேணும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணும்போது இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே போனீங்கனாக்கா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸாகவும் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. நான் இந்த வீடியோவை எவ்வளோ கவர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணால் கூட உங்களுக்கு நான் இப்போது கரண்ட் லைவாக இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது, கண்டிப்பாக தெரியும். ஆனால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக், இந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா இந்த மாதிரியான வீடியோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் போடுங்க. துபாயில் எந்த பிளேஸாக இருந்தாலும் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். Smithy Centistron for immunity system, right to the vitamin and protein, and something good for the throat capsule. எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லவே கூடாது, அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக வச்சுருக்காங்க. பெயிண்டிங் பாருங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் சீசன் டைமில் மட்டும் வந்தீங்கன்னாக்கா இப்போ நான் போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். நமக்கே போகிறதுக்கு வழி இருக்காது அந்த மாதிரி ரஷ்ஷில். சில டைமில் ஏதாவது சீசன் ஃபங்க்ஷன் ஈவெண்ட் இந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் எல்லாமே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள், அந்த காலத்தோட இந்த ஓல்டு வைப் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபீல் குட்டு. நமக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் போன மாதிரியான ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸு போக போக வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்க அது சொல்லுங்கள். இந்த ஃபோன் ₹1 காயின் போடுற மாதிரி ருபீஸ் இந்தியன் ஃபோன் தான். இந்த மாதிரியான சினிமாட்டிக் வீடியோஸோ ஃபோட்டோஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருந்தால் கூட சினிமாட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். ஒரு
போனால் ஃபீல் குட்டான ஒரு பிளேஸு விசிட்டிங் கண்டிப்பாக மஸ்ட்டாக பண்ணுங்க. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சிச்சோ அவ்வளோதான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் நேரில் வந்துட்டு விசிட் பண்ணும்போது ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபீல் குட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். டாட்டா சொல்கிற நேரம் வந்தாச்சு. இந்த மாதிரியான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.